5 seconds left. Begin. சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உறுப்பினர் ஆற்றிய உரை வருமாறு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கை மீதான இந்த விவாதத்தில் பேச அனுமதித்த தங்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எனது தொகுதியில் உள்ள மலைவாழ் மக்களின் நலன் குறித்து பேச விரும்புகின்றேன். பழங்குடி மக்கள் அழிவின் விளிம்பில் இருந்து காக்கப்பட வேண்டும் எனில் அவர்கள் வாழும் மலைப்பகுதிகளில் அவர்களுக்கு வீடு அமைக்க பட்டா வழங்கப்பட வேண்டும். எனவே ஏற்கனவே உள்ள அரசாணைகளை தளர்த்தி அவர்களுக்கு வனப்பகுதிகளில் வீட்டு மனை பட்டா வழங்க சிறப்பு திட்டம் கொண்டுவர வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இரண்டாவதாக, வனத்துறையின் சார்பில் யானை வழித்தடங்கள் அமைக்கும் போது ஆதிவாசி மக்களின் கிராமங்கள் பாதிக்காத வகையில் அமைக்க வேண்டுமென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், இந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் காடுகளை சார்ந்துள்ளது. இவர்கள் அங்கிருந்து அகற்றப்படாமல் பாதுகாக்க ஆவண செய்ய வேண்டுமென்று மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதற்கு அடுத்தபடியாக, தேயிலை தோட்ட தொழிலாளர் குறித்து கோரிக்கை ஒன்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். அதாவது, அவர்கள் பறிக்கும் பச்சை தேயிலைக்கு வழங்கப்படும் மானியம் சுமார் 30% தொழிலாளர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. எனவே இந்த அரசு தாயுள்ளத்தோடு அனைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் மானியம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். அடுத்தபடியாக, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல்களை அறிவித்துள்ள இந்த அரசை நான் மனதார பாராட்டுகின்றேன். அதே சமயம் ஒன்றியம், பேரூராட்சி மற்றும் நகராட்சி தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் முறையை கொண்டுவர வேண்டுமென்று வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அப்போதுதான் அவர்கள் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி மக்களுக்காக பணியாற்ற முடியும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தலைவர் அவர்களே, அடுத்து மருத்துவ துறையில் அனைத்து வட்ட மருத்துவமனைகளுக்கும் தற்போது அவசர ஊர்திகள் வழங்கப்பட்டுள்ளதை இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் அதில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பணியினை நிரந்தரம் ஆக்க வேண்டுமென்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, பள்ளி கல்வி துறை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு 1-2 கருத்துக்களை கொண்டு வர விரும்புகின்றேன். சமீபத்தில் சமச்சீர் கல்வி குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதன்படி புதிய கல்வி கொள்கை ஆவணத்தை விரைவில் வெளியிடுமாறு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் குறித்த கோரிக்கையினை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தேசிய கல்வி கொள்கை அடிப்படையில் பணியில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கும் தேசிய தகுதி தேர்வு கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதால் இந்த தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க உதவி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தற்போது ஆண்டுக்காண்டு இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து வருகின்றன என்று சொன்னால் மிகையாகாது. அத்தகைய நேர்வுகளில் மத்திய அரசு நமக்கு வழங்கும் பேரிடர் நிவாரணத் தொகை போதுமான அளவில் இல்லை. எனவே இந்த அரசு மத்திய அரசுடன் கலந்து பேசி கூடுதல் தொகை பெற வேண்டுமென்று உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் பட்டம் பெற்று அரசிடம் பதிவு செய்து வேலைக்காக லட்சக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர அரசு பணி அளித்திட சிறப்பு தேர்வுகளை நடத்த கோரி
அவையில் உரையாற்ற வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அமர்கின்றேன்.